ஓம் நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. மதம் மாற்றத்தை தடுப்பது எப்படி? எல்லோருக்கும் ஒரு கவலை ஒன்று இருக்கும். ஏன் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். இந்த சைவக்காரருக்கு அப்படி என்றால் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தான் ஒரு சமயம். இவைகளுக்கு தான் மதம் மாறினால் நெஞ்சால தான் மதம் மாறிவிடும். மற்றும்படி மதம் மாற்றம் இல்லை. மற்றும்படி திருநூறு பூசி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் வந்து சைவக்காரர் இப்படித்தான் நினைக்கிறது. உண்மையில இந்த மதம் மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் வேறு ஒருவரும் இல்லை, கிரிகை தொழிலாளர்கள். யாரு? கிரிகை தொழிலாளர்களே இந்த மத மாற்றத்துக்கு காரணமானவர்கள் ஆவார்கள். எப்ப இந்த குருவென்று சொல்லுபவர்கள் வந்து தங்களை ஒரு கிரிகை தொழிலாளர்களாக நினைத்துக் கொள்கின்றார்களோ அன்று மதம் மாற்றம், சமயம் மாற்றம் என்பது தொடங்கும் ஒரு இடமாக அந்த இடம் அமையும். ஆக முதலிலே குருவண்டு இருப்பவர்கள் தங்களை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாங்கள் சைவ சமயத்தின் குருவண்டு. எப்படி? சைவ சமயத்தின் குரு என்று சொல்லி, சைவ சமயத்து குருமார்களுக்கு தான் இந்த காணொலி. அப்போ சைவ சமயம் என்று தாங்கள் உணராமல் சும்மா சைவ சமய தீக்கியம் இல்லாமல் நீங்கள் கிரிகை தொழிலாளர்களாக இருப்பவர்களுக்கு வந்து உண்மையிலே அதை பற்றி சைவ சமயம் என்றாலே அவைக்கு தெரியாது. அதை பற்றியான ஒரு அக்கறையும் இருக்காது. ஏன்னா அவர்கள் கிரிகை தொழிலாளர்கள். கிரிகையை வைத்து தங்களுடைய பிழைப்பை நடத்துபவர்கள். தாங்கள் கிரிகை தொழிலாளர்கள் இல்லை, தாங்கள் குரு என்று சொல்லி ஒரு எண்ணம் எப்பொழுது உள்ளத்தில் தோன்றுகின்றதோ அன்று மதம் மாற்றம் தடுக்கப்படும். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி.